ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டால் செய்ய போகிறேன். அது டால் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு ஒரு சின்ன டம்ளர்னால் பாசிப்பருப்பு ஒரு சின்ன டம்ளர், இல்லை அரை டம்ளர்னால் அரை டம்ளர் ஈக்குவலாக நம்ம போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். கடுகு, 2 ஜீரகம், 2 வெந்தயம் இது போட்டு நம்ம தாளிச்சுக்கணுமா. முன்னாடி பருப்பு வேக வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடும். பூண்டு பாருங்கள், தோலோடையே அப்படியே நசுக்கி அப்படியே போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு நம்ம இந்த காஞ்ச மிளகா இதுதாம்மா நமக்கு. வேறு காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே போட வேண்டாம். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை போட்டு நல்லா நம்ம வணக்கிடணும். பூண்டு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சாம்பார் செஞ்சாலுமே பூண்டை அப்படியே தோலோடையே அப்படி நச்சு இப்படி போடுங்க. வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும்மா. நம்ம வடகமெல்லாம் தாளித்தா எப்படி வாசனை வரும், அந்த மாதிரி வாசனை நமக்கு இந்த பூண்டில் நமக்கு கிடச்சிரும். பூண்டு, காஞ்ச மிளகா, சாம்பார் வச்சாலும் எது வச்சாலும் தாளிப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. சூப்பராக இருக்கும் வாசனையாக சாம்பார். இப்போ பெருங்காயத்தூளும் போட்டுட்டோம்மா. இதெல்லாம் வதங்க நேரத்தில் இங்கே பாருங்கள், பருப்பில் பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன். நிறைய பூண்டு சேர்த்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. அதனால் நான் பருப்பு வேக போடும்போதும் நல்லா ஒரு 10 பல்லு பூண்டை வேக வச்சுருக்கேன். அந்த மஞ்சத்தூள், பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் அந்த டால் வைக்கிறதுனால நான் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு 2 கலந்து வேக வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நமக்கு வெந்துக்கிட்டு இருக்குது. இது பாருங்கள், நம்ம இது தாளிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அது நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகணும். அந்த ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் வதங்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டால் செய்கிறது வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம பொறுமையாக வதங்கிறதுல தான் இருக்குது. பாருங்கள், நம்ம கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ சும்மா தக்காளி ரொம்ப போட வேணாம். சும்மா ஒரு கைப்பிடி, ஒரு தக்காளி கூட நான் போடல, அதில் பாதி தக்காளி தான் போட்டிருக்கேன். போட்டு அதையும் போட்டு நம்ம நல்லா அதில் போட்டு வதக்கிடணும். இது ரெண்டுமே நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பை கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம எடுத்து அதில் ஊற்ற வேண்டியது தாம்மா. இப்போ பாருங்கள், தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி வீட்டில் செய்கிற சிம்பிளான ஒரு சமையல்லாம் நான் சின்னது உங்களுக்கு போடுறேன். நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா பாருங்கள். நீங்கள் அதாவது நான் பெரிய லெவல்லாம் இல்லாமல் சின்னதாக சிம்பிளாக செய்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போட்டு நான் காட்டுறேம்மா. இதெல்லாம் பழைய காலத்து முறைப்படி சிம்பிளாக செய்கிறது தாம்மா. சும்மா ஒரு டால். இதுக்கு நம்ம நல்ல ஒரு கருவாடு தொக்கு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குதும். கருவாடு தொக்கு செஞ்சுக்கலாம். இது உருளைக்கிழங்கு வறுவல், அதாவது வெஜிடேரியனாக இருந்தால் வறுவல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே போட வேண்டாமா. இது அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி அவ்வளோதாம்மா. உப்பு போட்டாச்சு. இது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுமா. கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கே கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ இதுக்கு புளியும் ஊற்றக்கூடாதுமா. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்க வேண்டியதுதாம்மா. சூப்பரான நமக்கு ஒரு டால் ரெடி. இதுக்கு நல்லா காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கருவாடு வறுவல்மா. செம்ம காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தால் வறுவல் எது வேணாலும் வச்சுக்கோங்க. பட்டாணி, உருளைக்கிழங்கு வறுக்கலாம், காலிஃப்ளவர் வறுவல் செய்யலாம், சேனக்கிழங்கு வறுவல் செய்யலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எதுனாலும் உங்களுக்கு இந்த டாலுக்கு சூட் ஆகும். அவ்வளோதாம்மா, நம்ம முடிஞ்சிருச்சு. கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி சிம்பிளான சமையல்லாம் நான் உங்களுக்கு குட்டி குட்டியாக செஞ்சு காட்டுறேம்மா. எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.